டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஷின் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்ன்னு இருக்குங்களா. இங்கே பாருங்கள், ஏ கமா பி கமா பி, டி கமா சி கமா எஃப் கமா டி கமா ஹெச் கமா இ. இப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லாத மாதிரி இருக்கும். பி மட்டும் 2 தடவை வந்திருக்கு. இதே இப்படி பாருங்கள். இப்போ இந்த நம்மளுக்கு ஒவ்வொரு ஐடியாவாக திங்க் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஆனால் ஒரு லெட்டரை விட்டுட்டு பார்த்தா ஆர்டராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி, அப்புறம் டிக்கு அப்புறம் இ. ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டரு இக்கு அப்புறம் எஃப் தான் இருந்திருக்கும். சரிங்களா. எஃப் இருக்கிறது இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் எஃப்ன்ட்டு. இந்த இடத்துல எஃப் வரும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது பார்க்கலாம். பி கமா டி, டி கமா எஃப்னு இருக்குது. இப்போ பி கமா டின்னு அடுத்து நடுவில் ஒரு சியை விட்டுருக்காங்க கரெக்டாக. பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் தான் டி, சியை விட்டுட்டாங்க. டிக்கு அப்புறம் இ, இயை விட்டுட்டு எஃப் போட்டிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், பிக்கு அப்புறம் சி, சியை விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. டிக்கு அப்புறம் இ, இயை விட்டுட்டு எஃப் போட்டிருக்காங்க. எஃப்க்கு அப்புறம் ஜி, ஜியை விட்டுட்டு ஹெச் போட்டிருக்காங்க. அப்போ ஹெச்க்கு அப்புறம் என்ன வரும், ஐ. ஆனால் ஐயை விட்டுட்டு அவங்க என்ன போட்டிருப்பாங்க, ஜே. அப்போ இந்த இடத்துல ஜே வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜே கமா எஃப். கிளியரா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த கிவன் லெட்டர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் ஒன்லி ஃபாலோயிங் பிட்வீன் சி அண்ட் 5 ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. தமிழையும் பாருங்கள். பின்வருவற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்து. இங்கே பாருங்கள், லெட்டர் கேட்குறாங்க, எழுத்து. ஓகேங்களா. நல்லா கொஷினை படிச்சுக்கோங்க. இந்த சிக்கும் 5க்கும் நடுவில் வர்ற லெட்டரில் எது மிட் நம்பர், நடுவே வரும் எழுத்து, எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவில் வர எழுத்தை தான் பார்க்கணும், மீதி எதுவும் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா. சிக்கும் 5க்கும் தான் நடுவில் கேட்டிருக்காங்க. அப்போ சியிலேருந்து அடுத்து பாருங்கள், வர லெட்டரெலாம் அண்டர்லைன் பண்ணோம். டி இருக்குது, இசட் இருக்குது, ஒய் இருக்குது, பி இருக்குது, எம், கே, எஸ். ஓகேங்களா. மீதியெல்லாம் லெட்ரு கிடையாது. லெட்ரு பார்த்திங்கன்னா டி, இசட், ஒய், பி, எம், கேஎஸ். அப்போது மிட் லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7. அப்போது மிட் லெட்டர்னால் இந்த இடத்துல 3 இந்த சைடு 3, இந்த சைடு 3, நடுவில் பார்த்திங்கன்னா பி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. ஓகேவா. இங்கே பாருங்கள், 1 2 3 கட் பண்ணியாச்சு. இந்த சைடு 1 2 3 கட் பண்ணியாச்சு. மிட்டில் என்ன இருக்குன்னா பி. அப்போ அவங்க மிட் லெட்டர் தான் கேட்குறாங்க. அப்போ மிட்டில் இருக்கிற லெட்டர் பார்த்திங்கன்னா பி. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் டி ஈக்குவல் டு 4 அண்ட் கவர் COVR வந்துட்டு 63, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பேசிஸ். அதாவது ஒன்றுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, மீதியோட டோட்டல் வேல்யூ வந்து 63ன்னு கொடுத்துட்டாங்க. உங்களை பேசிஸ்ன்ற வேர்டுக்கு மதிப்பு யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது, டிக்கு 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே அவங்க லைன் ஆல்ஃபாபெட்டுக்கு லைனாக தான் வேல்யூ, அதாவது 1 2 3ன்னு லைனாக வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. அதாவது ஏபிசிடி இருக்குது இல்லைங்களா, ஆல்ஃபாபெட்டு. அதில் பார்த்திங்கன்னா வரிசையாக வேல்யூ கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு டிக்கு 4 வரும். கரெக்டாக 1 2 3 4ன்னு வரும். அப்புறம் கவர்ன்ற ஒரு வேர்டுக்கு 63ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே சிக்கு 3, ஓக்கு என்ன வேல்யூவோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 63 வரும். ஓகேங்களா. ஆட் பண்ணி பாருங்கள், வரும் நம்பர் போட்டுட்டு. இப்போ பேசிஸ் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம இந்துக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ ஆட் பண்ணி எழுதணும். அதாவது பிக்கு, ஏக்கு, எஸ்ஸுக்கு ப்ளஸ் ஐ ப்ளஸ் எஸ். அப்போது பிக்கு என்ன வரும் 2, ஏக்கு வந்து 1. இந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபாபெட்டுக்கு லைனாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து 19 வரும், ஐக்கு வந்து 9 வரும், திரும்ப எஸ்ஸுக்கு 19. அப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா 20 22 22 9 31 31 + 19 50 வரும் ஆன்சர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். How many fours are there in the following series which are just preceded by 7 and not immediately followed by 3. அதாவது கீழ்காணும் தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருப்பதற்கான இருப்பதை காண்க. அதாவது நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா 4 பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4ன்ற எண்ணம் இருக்கணுமா, ஜஸ்ட் ப்ரிசீடட் பை முன்னாடி 7 இருக்கணுமா, ஆனால் பின்னாடி 3 இருக்கக்கூடாதான். சரியா. முன்னாடி 7 இருக்கலாம், ஆனால் பின்னாடி 3 இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். அப்போ நம்ம 4 இருக்கிற நம்பர்ஸ்லாம் முதல்ல பார்க்கலாமா. ஸோ அப்போ நம்ம சம் படி பார்த்திங்கன்னா 4 பார்க்கணும். 4க்கு முன்னாடி 7 இருக்கணும். அப்போ இந்த 4 வராது. அடுத்து 4க்கு வரலாம். இந்த 4ல் பாருங்கள், முன்னாடி 7 இருக்கணும், ஆனால் பின்னாடி 3 இருக்கக்கூடாதுன்றாங்க. இது ஓகேவா இருக்குது, ஆனால் 3 வந்ததுனால இதுவும் வராது. ஓகேவா.
அடுத்தது 4 இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 4 அவங்க சொன்ன கண்டிஷன் படி முன்னாடி 7 வரலாம், அதுவும் வந்துருச்சு. பின்னாடி 3 வரக்கூடாது, அதுவும் வந்திருக்கு. ஸோ இது 1. இப்போ தான் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4 பாருங்கள். இந்த 4 எடுக்கலாம். இந்த 4லேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி 7 வந்திருக்கு, அவங்க சொன்ன கண்டிஷன் வந்திருக்கு. பின்னாடி 3 வரலாம். அப்போது இந்த கண்டிஷன் இங்கே ஃபில் ஆகிருக்கு. அப்போ 2 2 நம்பர் கிடச்சிருச்சு. அடுத்துலேயும் 4 இருக்குங்க, முன்னாடி 7 ஆனால் பின்னாடி 3 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்கு. அப்போ இது எடுக்கக்கூடாது. மொத்தம் இந்த மாதிரி வேல்யூ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் a certain code algebra as ALGEBRS BKHDCQB then geometry is coded as. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரகசிய குறியீட்டு முறையில் குறிக்கிறாங்களாம். உங்களை வந்து இந்த ஜியாமெட்ரின்ற வேர்டுக்கு என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் வந்தாவே நீங்கள் முதல்ல ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு டவுட் வந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ஃபாபெட்டிக் நம்ம வந்தாலே முதல்ல ஒரு ஆல்ஃபாபெட் எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், ஏக்கு அப்புறம் இந்த ஏக்கு பி வந்திருக்கா ஃபஸ்ட் லெட்ரு. ஓகேங்களா? ஏ பி, ஏனா பி வந்திருக்கு. ஆனால் அடுத்து பாருங்கள் எல்லுக்கு கே வந்திருக்கு. இந்த சம்மில் பாருங்கள் ஏனா பி, அதாவது ஏனா அடுத்து நெக்ஸ்ட் லெட்ரு பி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கோட் வேர்டு அதுதான். செகண்டில் பாருங்கள் எல்லுக்கு கோட் வேர்டு. அப்போது எல்லுக்கு அப்புறம் அவங்க எம் போடலாம், இந்த சைட் போட்டு வராங்க, எம் போடாமல் கே போடுறாங்க. செகண்ட் லெட்ரு இந்த சைடு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. தேர்டு பாருங்கள் ஜி, ஜிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு ஹெச், அதுதான் போட்டிருக்காங்க. ஓகே. அப்புறம் ஜிக்கு அப்புறம் என்ன இருக்குது இ, ஈக்கு அப்புறம் இந்த சைடு போட்டிருக்காங்க டி. ஓகேவா? பி, பிக்கு அப்புறம் என்ன வரும் சி, அது போட்டிருக்காங்க. அப்புறம் ஆர், அப்போ ஆருக்கு என்ன பார்க்கணும், நம்ம முன்னாடி பார்க்கணும் கியூ, கியூ போட்டிருக்காங்களா? ஓகே. ஏ, அப்போ லாஸ்ட் வந்து திரும்ப ஏ வந்திருக்கு. ஏனா நெக்ஸ்ட் லெட்ரு பி. ஓகேவா? அதாவது ஒரு லெட்ரு முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி போடுறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்ரு ஜி இருந்ததுன்னா நம்ம அடுத்து ஹெச் போட்டுக்கலாம். ஓகேவா? இ இருக்கா, அப்போ ஈக்கு முன்னாடி லெட்ரு தான் நம்ம போடணும். ஈக்கு முன்னாடி என்ன வரும் டி, அதனால் அதை போடுறோம். ஓக்கு அப்புறம் இந்த சைட் பார்க்கணும். ஓக்கு அப்புறம் வந்தால் பி தான். ஓகேவா? ஆனால் எம்முக்கு முன்னாடி போடணும். எம்முக்கு முன்னாடி என்ன வரும் எல். ஓகேவா? இ, ஈக்கு அப்புறம் எஃப், அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் டீக்கு இந்த சைட் பார்க்கணும் எஸ். ஓகேவா? ஆருக்கு அப்புறம் எஸ், ஒய்க்கு முன்னாடி போடணும். ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது எக்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு லெட்டர் வந்துட்டு ரைட்டு, ஒரு சைடு லெஃப்ட்டு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் a certain code range is coded as 1 2 3 4 5, random is coded as 1 2 3 6 7 8, then code for the word mango. இந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்களே ஒரு சில லெட்டர் கொடுத்துட்டு நம்மளை ஒரு புது லெட்டருக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற சம்மு ரொம்ப ஈஸி, நம்ம அதுலேருந்தே தேடி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது மேங்கோன்ற வேர்டுக்கு கேட்குறாங்க. இப்போ எம்முக்கு இங்கேருந்து கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாமா? இங்கே எம்முக்கு நேராக இங்கே என்ன வருது 8. அப்போ எம்முக்கு நம்ம 8 போட்டுக்கலாம். ஓகேவா? ஏக்கு என்ன கோட் இருக்குது 2, அப்போ 2. எண்ணுக்கு இங்கே பாருங்கள் தேர்ட் லெட்ரு என், அப்போ எண்ணுக்கு 3. அடுத்து ஜி, ஜிக்கு இங்கே ஃபோர்த் லெட்டராக இருக்குது, ஃபோர்த் லெட்ரு 4. ஓக்கு இங்கே கொடுத்துருக்குங்களா, ஓ பாருங்கள், ஓக்கு நேராக என்ன வந்திருக்கு 7. ஸோ இந்த மாடல் ரொம்ப ஈஸி. அவங்களே ஆல்ரெடி அந்த லெட்டருக்கான இது கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த லெட்டரை கம்பைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து எழுத போகிறோம். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எஃப்ஏஜி ஜிஏஎஃப் ஹெச்ஏஐ ஐஏஹெச் நெக்ஸ்ட் என்னென்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து இந்த ஒரு மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏ தான் செகண்டாக வருது. ஸோ அதில் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இங்கே பாருங்கள் எஃப்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜிஎஃப்னு அதே திருப்பி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அது போய் கண்டினியூஷன் ஜிக்கு அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு ஜிக்கு அப்புறம் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்க்கு அப்புறம் இப்போ என்ன வரும் இங்கே பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜின்னு ஆர்டராக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டராக ஹெச்ஐ அப்படி வந்திருக்கு. அப்போ அடுத்த ஆர்டராக என்ன வரும் ஜேகேன்னு வரும், ஐஜேகே. ஓகேங்களா? அப்புறம் இது செகண்டு தான் திருப்பி வரும். இங்கே எஃப் இருக்குது, ஜின்னு மாற்றிருக்காங்க. இந்த ஜிஐ மட்டும் எஃப்னு மாற்றிருக்காங்க. இங்கே ஹெச்க்கு அப்புறம் ஐனா ஐஏஹெச்னு போட்டிருக்காங்க. அப்போது இதுலேருந்து இதை பாருங்கள், இதுக்கு டேரெக்டாக தானே வந்திருக்கு எஃப் ஜிக்கு அப்புறம் ஹெச்ஐ. ஒன்று விட்டு இது திருப்பி எழுதியிருப்பாங்க. அடுத்து திரும்ப ஆர்டராக தான் வரும். ஐக்கு அப்புறம் என்ன வரும் ஜேகே. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை இந்த சம்மில் ஜேஏகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா கேஏஜி அப்படியே மாற்றி போட்டிருக்கணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் கிவ் இஸ் கோடட் as 5137 and bat is coded as 924, how is கேட் கோடட்? இந்த மாதிரி கொடுத்தாவே இந்த சம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களே சர்டைன் லெட்டருக்கு இதுதான் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதுலேருந்து எடுத்தால் போதும். நம்மளுக்கு ஜி தேவைப்படுதுங்களா, ஜி வந்து ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 போட்டுக்கலாம். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், செகண்டாக ஏ இருக்குது, ஏக்கு 2 வருது. ஓகேவா, டி பார்க்கலாம், தேர்ட் லெட்டர் டி, டீக்கு இங்கே 4 வருது. அடுத்து இ வேணும், இந்த ஃபோர்த் லெட்டர் இக்கு இங்கே 7. அப்போ ஆன்சர் வந்து 5 to 4 7. இருக்கலே இந்த மாடல் தாங்க ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த லெட்டருக்கு என்னவோ அந்த நம்பரை மட்டும் நம்ம எடுத்து போட போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பி கமா கியூ கமா ஆர் கமா S and T are sitting in a circle facing the center and R is immediately left of T and P is between S and T. Who is to the immediate left of R? தமிழில் பாருங்கள், ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி PQRST ஆகியோர் அமர்ந்துள்ளனர். T என்பவர் இடப்புறம், அடுத்தபடியாக R என்பவரும் SNT ஆகிய இருவருக்கும் இடையே P அமர்ந்திருப்பார் எனில் R என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல கிவனில் எழுதிக்கலாம், வட்ட மையத்தை நோக்கி மாதிரி. இப்போது வட்ட மையம்னா இப்படி தான் உட்காந்துருக்காங்க எல்லோரும், இப்படி. ஓகேவா, ஃபஸ்ட் கண்டிஷன் போட்டோம். இப்போது அவங்க கொடுத்ததெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், ஆர் இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. இது டீன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டீக்கு லெஃப்டில் ஆர் இருக்கும். ஓகேவா, பி பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் இருக்கும். அப்போ இங்கே டீனா இங்கே தான் எஸ் இருந்திருக்கும். ஓகேவா, டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் அப்போ பி வருது. அப்போ இங்கே பி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர். இப்போது இந்த ஆர் இருக்குது, இங்கே லெஃப்டில் என்ன வருவாங்கன்னு கேட்குறாங்க. பி போட்டுக்கோம், எஸ்டி எல்லாமே போட்டுக்கோம். வராதது பார்த்திங்கன்னா க்யூ மட்டும்தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா க்யூ. ஓகேவா, அவர் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்காரு. ஆனால் லெஃப்ட்டில் ஆருக்கு லெஃப்ட்டில் காலியாக தான் இருக்குது. நம்ம மீதி எல்லாருமே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணாமல் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா க்யூ. அப்போ அதுதான் ஆன்சராக வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், if z is 52 and ACT equal to 48, then bat will be equal to z வந்து 52 ஏசிடி வந்து 48. இந்த மாதிரி நான் கொடுத்தாவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ மாதிரி இந்த சிங்கிள் லெட்டர் வேல்யூ கொடுத்தா ஒவ்வொரு லெட்டருக்கும் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். ஆனால் அந்த சிங்கிள் லெட்டர் வேல்யூலேருந்தே நம்ம மற்றது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்ம போன இதே மாதிரி ஒரு சம் பார்த்தீங்களா, அங்கே D = 4 இருந்துச்சு. அதனால் அது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கு லைனாக வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் லெட்டருக்கு 52 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் கொடுத்தாவே மோஸ்ட்லி அதை ஆட் பண்ணி தான் இந்த இது போட்டிருப்பாங்க. வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், யூஸ்வலாக நம்ம 1 2 3ன்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு இசட்டுக்கு 26 தான் வந்திருக்கும். ஆனால் இவங்க 52 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏபிசிடியை வேல்யூ கொடுத்துட்டு அதை ஒவ்வொன்றையும் வந்துட்டுமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு இசட்டுக்கு 26 × 2 52ன்னு வந்திருக்கும். ஓகேவா, அப்போ ஏசிடி அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏக்கு நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 1, அப்போ இங்கே 2ன்னு வந்திருக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2. சிக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம நம்பர் 1 2 3ன்னு கொடுக்கும்போது 3 வரும். ஆனால் இங்கே 3 × 6ன்னு வந்திருக்கும். ஓகேவா, அப்புறம் டீக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துட்டே வந்தீங்க பார்த்தீங்கன்னா டீக்கு 20 வரும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 வந்திருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 48 வருது. ஸோ அவங்க எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ உங்களை என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா பிஏடி. அப்போ என்ன வரும், பி வந்து நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் 2. அப்போ 2 × 2 4. ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் 1 × 2 2. டி இப்போ தான் பார்த்தோம், டி 20. அப்போ 20 × 2 40. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 42 + 4 46. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 46. இந்த ஃபஸ்ட்டில் ஒரு